வணக்கம். நெருப்பு தமிழன். கேபிஒய் பாலாவுக்கு ஆதரவாக நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய கருத்துக்களும் பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ பாலா செய்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நெருப்பு தமிழன் பதிவிடுக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் 100% பொய் ஆகாது. பொய்யனா கருத்துக்கள் நம்ம பதிவு செய்ய மாட்டோம். இப்போ முடிவுக்கு வந்துடுவோம். இப்போ ஆம்புலன்ஸ் எல்லாம் 30 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரும்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதையெல்லாம் பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்டிங் பண்ணி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனங்களை எடுத்து ஆம்புலன்ஸை தயார் பண்ணியிருக்கிறான். இப்போ இதில் 1994 பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது 15 வருஷம் தான். அந்த ஆம்புலன்ஸ் எந்த நேரமும் ஓயாது 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியது. இதில் மலைவாழ் மக்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரும்பு பட்டி டிங்கரிங் பார்த்து அதை கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? நிறையா ஃபேக்கான ஆர்சி புக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் என்னப்பா ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு D0003 இருக்கே, அது 1994 உள்ளது அப்படின்னா, இல்லைங்க அது டிக்கு பதிலாக டி ஆயிடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தான். நீ மற்ற எந்த விஷயத்தில் வேணாலும் விளையாடு, ஆம்புலன்ஸில் ஒருத்தன் விளையாண்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இது மக்களினுடைய உயிரை எடுக்கக்கூடியது தான். இவன் அந்த மக்களை கொல்றதுக்கான திட்டம் போடுறான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீ மற்ற விஷயங்களில் விளையாடு, மற்ற விஷயங்களில் நீ விளம்பரப்படுத்திக்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஆம்புலன்ஸில் ஒருத்தன் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறான். ஒரு ஆம்புலன்ஸ் ரோல்ஸ் ராயல் காரோட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இப்போ கொடுக்கப்பட்ட 7 ஆம்புலன்ஸுமே பழைய இரும்பு தகரங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை பட்டி டிங்கரிங் பார்த்து பயன்படுத்த கொடுத்துருக்குறான். இப்போ இது பயன்பாட்டில் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது இது பயன்பாட்டில் இருக்குதானா ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த பையன் வெளியில் பதிலும் சொல்லலை. நான் சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே சமூக வலைதளங்கள் இருக்கிறேன். நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது பண உதவி, பொருள் உதவி, எல்லா உதவிகளும் நான் செய்கிறேன். ஆனால் ஒரு உதவிங்கிறது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உதவி செய்கிறேன்னா அது வாய்ப்புகள் இல்லை. நமக்கும் குடும்பம் இருக்கும், நம்மளும் சாப்பிடணும், நம்மளும் வீட்டு வாடகை கொடுக்கணும், நமக்கு குடும்பம் இருக்குது. அதனால் இவன் நான் வண்டி வாங்க மாட்டேன், என்கிட்ட 2 வீலர் கூட கிடையாது, என்கிட்ட நான் ஆட்டோவில் தான் வருவேன், நான் மக்களுக்கு தான் சேவை செய்வேன்னா அதில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. எப்போவுமே தனக்கு மிஞ்சி தான் தானமாக இருக்குமே தவிர நான் சம்பாதிக்கிறத பூரா இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் வந்தால் கூட அவர் கூட சுயநலமாக தான் இருப்பார், செய்ய மாட்டார். இப்போ இறுதி வரையில் பாலா ஒரு பெரிய விளம்பர பிரியராகவே இருந்திருக்கிறாரு. அவன் விளம்பரத்துக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, உதவி செய்கிற மனப்பான்மை இருக்குது. ஆனாலும் கூட்டி கழித்து அலசி ஆராயும் போது பாலா ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட ஃப்ராட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவனை பிடிச்சி உள்ளங்கட்டி லாடம் கட்டணும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அப்போ தான் உண்மையை தெரியும். ஆனாலும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு விடயங்களை சிக்கி தவிக்கிறான். நானும் ஆதரவாக தான் பதிவு பண்ணியிருக்கிறேன்.